அத்த, உங்க கையில சிப்பு வச்சு பிசினஸ் விஷயமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு வேவு பார்த்த அந்த நான்சென்ஸ் யாருன்னு தெரியலையே அத்த. சரின்னு நம்ம டாக்டரையாவது பார்த்து உங்க கையில சிப்பை ஃபிக்ஸ் பண்ண சொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. இனிமே இந்த எதிரி யாருன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இனிமே நம்ம எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அத்த. நீ சொல்ற மாதிரி நம்ம என்னதான் கேர்ஃபுல்லா இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத எதிரிய சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் சிவா. எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இந்த புது சவாலையும் சமாளிச்சு பாப்போம். அவங்களால எத்தனை நாள் தான் மறைஞ்சுக்கிட்டே நமக்கு நெருக்கடி கொடுக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் அது யாருன்னு தெரியாமலா போயிடும். அப்ப பாத்துக்கலாம். மம்மி, எனக்கு தெரிஞ்சு நம்ம பிசினஸ் எதிரி சப்தகிரி தான் அதை பண்ணிருப்பான்னு தோணுது. அனிதா சொல்றது கரெக்ட் தான் ருத்ரா. நமக்கு பிசினஸ் எதிரினா சப்தகிரி மட்டும்தான் இருக்கான். அவன் நம்மளோட நேரடியா மோத முடியாம இப்படி கேடித்தனமா உன் கையில சிப்ப வச்சு பிசினஸ் சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். இல்லன்னு இதுக்கும் சப்தகிரிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இவ்ளோ உறுதியா உங்களால எப்படி மம்மி பேச முடியுது? நான் நல்லா விசாரிச்சிட்டேன். சப்தகிரிக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி சிங்கப்பூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். அவனோட மொத்த ஃபேமிலியும் அங்கதான் இருக்காங்க. அவன் ரிகவர் ஆகி வரதுக்கே 6 மாசம் ஆகும்னு சொன்னாங்க. அதனாலதான் உறுதியா சொல்றேன், இதுல அவனுக்கு தொடர்பு இல்ல. பாத்தியா ருத்ரா, அன்னைக்கு நீ என்ன சந்தேகப்பட்டது, நான் வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சது, அதுக்கப்புறம் நான் தான் உனக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்தேன்னு நீ நினைச்சது, இப்படி என்ன சுத்தியே தான் உனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா பிசினஸ் எதிரிங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு நீ யோசிக்கவே இல்லைல்ல? அண்ணி, நான் எப்பவும் உங்களை சந்தேகப்பட்டதே இல்ல. நீங்க தான் நான் உங்களை சந்தேகப்பட்டதா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் அண்ணி, இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏ இந்து, உனக்கு எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியாது. இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த பேச்சை எடுத்து ருத்ரா மனசை கஷ்டப்படுத்துற? உடனே உங்க தங்கச்சிக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களா? ருத்ரா, உன் மனசை காயப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லல. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அம்மா, வணக்கம். வாங்க ஜோசியரே. வரம்மா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு நீங்களே வந்திருக்கீங்க. இவரை நான் தான் வர சொன்னேன் ருத்ரா. அப்படியா நீ? ஆமா ருத்ரா, நேத்து விளக்கேத்தும் போது விளக்கு அணைஞ்சு போச்சு. வாசல்ல இருந்த சாமி சிலை உடைஞ்சு போனது, இப்படி எல்லாமே தப்பு தப்பா நடக்குதேன்னு மனசுக்குள்ள ஒரு மாதிரி படபடப்பாவே இருந்துச்சு. அதனால ஜோசியரை கூப்பிட்டு எதனால இப்படி நடக்குது, ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு சோழி போட்டு தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சுதான் இவர் வர சொன்னேன். நல்ல காரியம் தான் பண்ணிருக்கீங்க அண்ணி. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். நீங்களே வர சொல்லிட்டீங்க. நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிற அக்கறை உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கும்ல ருத்ரா. ஜோசியரே, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? அம்மா தாயே. பாத்தீங்களா அத்த, அந்த வேலைக்காரி என் மம்மி பக்கத்துல போய் நிக்கிறா பாத்தீங்களா? ஆமா மருமகளே, நான் பாத்துக்கிறேன். ஏய், அங்க என்ன பக்கத்துல போய் நிக்கிற? தள்ளி நில்லு. இருங்க. நீ எதுக்கு இப்ப அங்க போய் நின்னுட்டு இருக்க? அப்படி மூஞ்சில குத்தனா மரியாதையா போயிடு, இல்ல பிரச்சனை பண்ணிடுவேன். போ. ஓம் சம்ஹாரி, ஓம்காரி, ஓம்கார நாயகியே. இந்த வீட்டுக்குள்ள நடக்க போற நல்லது கெட்டது, பாவ கணக்கு, புண்ணிய கணக்கு, போட வேண்டிய கணக்கு, புரியாத கணக்கு, எல்லா கணக்குகளையும் இந்த சக்தி வாய்ந்த பிரசன்ன சோழி மூலமா புள்ளி விவரமா சொல்லு தாயே. நீ சொல்ற வாக்கு இந்த குடும்பத்துக்கு நல்லதா முடியணுமா?
இந்தாங்கம்மா, இந்த சோழிய உங்க கையால உருட்டி போடுங்க. என்ன ஜோசியரே, சோழியை என் கையால உருட்டி போட சொல்றீங்க? இது பிரச்சனை சோழிமா. பிரச்சனை இருக்கிற வீட்டோட ஆணி வேற யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த சோழியை உருட்டி போடணும். அப்பதான் இது உங்களை கிரகிச்சு இருக்கிற உண்மையை பேசும். இந்தாங்கம்மா, உங்க குலதெய்வத்தை மனசுல வேண்டிக்கிட்டு சோழியை உருட்டி போடுங்கம்மா. கொடுங்க. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கடவுளே, உருட்டி போடுற சோழி ருத்ராமாவுக்கு நல்லதே சொல்லணும், கெட்டது எதையும் சொல்லிடக்கூடாது. ஜோசியரே, சோழி என்ன சொல்லுது? சொல்றேம்மா, இன்னும் 2 முறை உருட்டுங்கம்மா. என்ன ஜோசியரே அப்படி பாக்குறீங்க? 12 சோழியும் ரெட்டப்படையில விழுந்திருக்கம்மா. இந்த சோழியை பார்க்கும்போது பிரச்சனை இருக்குன்னு மட்டும் இல்ல, அதையும் தாண்டி என்ன ஜோசியரை தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அதுக்காகத்தானே அத்தை உங்களை வர சொல்லிருக்காங்க. சொல்றேம்மா. திக்கு தெரியாத திசையில இவங்களை கட்டி இழுத்துட்டு போய் அலக்கழிக்கிறதுக்கு நெருப்பு கயிறு ஒண்ணு நீண்டு வந்துட்டு இருக்குமா. ஜீவனோட ஜோதியை எடுக்க காலம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த காலங்கிற காலன் இந்த ஜீவனை ருசிக்க உக்கிரமா காத்துக்கிட்டு இருக்கான். ஜோசியரே, ஊடகமா சொல்றீங்க, எதுவுமே புரியலங்கய்யா. புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. சோழி உருட்டும் போது ரெட்டப்படையில விழுந்திருக்குமா. அப்படி ரெட்டப்படையில விழுந்தா இங்க பாருங்க, உத்தியோகத்துல இருக்கிறவங்களோட பதவிய பறிப்பான். அப்படி இல்லனா உயிரையும் எடுப்பான். இப்போ உங்களுக்கு இது பொல்லாத நேரம். இப்போ உங்களுக்கு பதவி போறதை விட உயிர் போற கண்டம் தான் இருக்கு. இல்ல ஜோசியரையா, இங்க ருத்ராமாக்கும் ஒண்ணுமே ஆகாது. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் நெருங்கவே நெருங்காது. இது என்ன நானாமா சொல்றேன்? சோழி என்ன சொல்லுதோ அதைத்தாமா நான் சொல்றேன். ஜோசியரே, ருத்ராவுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு நீங்க சொன்னதும் எங்களுக்கு மனசெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கு. எவ்வளோ பெரிய கண்டத்துக்கும் நிச்சயமா பரிகாரம்னு ஒண்ணு இருக்கும்ல, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அத உடனே பண்ணி நிவர்த்தி பண்ணிடலாம். என்ன பரிகாரம்னு சொல்லுங்க ஜோசியரே. இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தாமா இருக்கு. அத சொல்லுங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற கம்பெனி நிர்வாக பொறுப்பு எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்கணும். அப்பதான் புதனோட பொல்லாத உயிர் பசியில இருந்து நீங்க தப்பிக்க முடியும். இதுதான் பரிகாரம். இது மட்டும்தான் பரிகாரம். காஃபி எடுத்துக்கோங்க. காஃபி. காஃபி. நான் தான் உன்னை சட்டை பண்ணிக்கவே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு காஃபி காஃபின்னு வந்து நீட்டிட்டு இருக்க? இதை எடுத்துட்டு போய் நீ பண்றதெல்லாம் யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு கொடு, எனக்கு தேவையில்லை. காலையில வந்து மூட் அவுட் பண்ணிக்கிட்டு என்ன நின்றுட்டு இருக்க?
போ. மாமா காஃபி எடுத்துக்கோங்க. அத்தை காஃபி எடுத்துக்கோங்க. ம். அருணுக்கு காஃபி கொடுத்துட்டியா? அவரு வேணான்னு சொல்லிட்டாரு. ஆஹா, என் மருமக போடுற காஃபில ஒரு தனி டேஸ்ட் இருக்கதான் செய்யுது. சரிம்மா, நீங்க வச்சிடு. ம். திரும்புமா. அருண் என்னம்மா பண்றான்? வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அருண், என்னம்மா? இங்க வா. எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. இங்க வான்னு சொன்னேன். ஆமா, உன் மனசுல நீ என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு வர போற, என்னால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல தெரியுமா? என்னதாம்மா சொல்ல வர? நான் எப்பவும் போல வர்றேன் போறேன். இதுல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு புரியல. பாத்தியம்மா உன் புருஷன் காமெடி பண்றத? எனக்கெல்லாம் சுத்தமா சிரிப்பே வரல. உனக்கு? எனக்கும் தான் அத்தை. டேய், அவளை ஏன்டா மறைக்கிற? இப்ப என்னம்மா உன் பிரச்சனை? வேலைக்கு போறவனை கூப்பிட்டு வச்சு வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க. வம்பு பண்றது நான் இல்ல, நீதான். நீ பாட்டுக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் யார் இந்த பொண்ணுன்னு என்கிட்ட கேக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? மத்தவங்க அப்படி கேக்குறது உங்க மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னா இவளை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. அட பாவி, நான் எவ்வளோ பெரிய பிளான் பண்ணி உன்னை அந்த வீட்டு மருமகன் ஆக்கியிருக்கேன். இப்படி அசால்ட்டா அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்பி விடுங்கிறானே. இவனுக்கெல்லாம் வாயிலேயே சூடு வைக்கணும். ராஸ்கல். அருண், உன்னோட கோபம் எனக்கு நல்லா புரியுது. அதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நீ இப்படிதான் பேசுவியா? நடந்தது நடந்து போச்சு. நம்ம சொந்த பந்தங்களையும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு சின்ன அளவுல ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சுட்டா போதும். இவ இந்த வீட்டு மருமகன்னு முறையா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இத பண்ணிடலாம் அருண். இவ இந்த வீட்டு மருமகன்னு தெரியப்படுத்துறதுக்காக ரிசப்ஷன் வைக்கிறதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. இவளை அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வேணா சென்ட் ஆஃப் ரிசப்ஷன் ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கு தயார்னா சொல்லுங்க, பண்ணலாம். கேட்டீங்களாங்க இவன் என்ன சொல்றான்னு? நீங்களும் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இவனுக்கு திமிரு கூடி போச்சு. அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கான். டேய், என்னடா முதலாளி அம்மா வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்ன அந்த பொண்ணை பிடிக்கலங்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க? பெரிய இவ மாதிரி அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்க? பார், திவ்யா நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மகாலட்சுமி. அந்த பொண்ணை கண்காலங்காம நல்லபடியா வச்சு காப்பாத்தணும். அதை புரிஞ்சுக்க. அதை விட்டு அந்த புள்ள மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்கிட்ட அவ்வளவுதான். பாத்துக்க, அவன் பொண்டாட்டிங்கிறத உன் மனசுல ஆழமா பதிய வச்சுக்க. நானா இவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன்? இவ தானே என்னை ஏமாத்தி தாலி கட்ட வச்சுட்டா. முறை தவறி நடந்த அந்த கல்யாணத்துக்கு நான் ஏன் முக்கியத்துவம் தர்றோம்? திவ்யா, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இறுக்கமா நிக்கிறாங்க? என்னன்னு ஒன்றும் புரியலையே. அத்தை, என்ன? ஆரம்பிங்க அத்தை. ம், இப்ப பார். ம். ருத்ரா, என்ன நீ?
ஜோசியர் சொன்னதை கேட்டதானே? எனக்கு என்னமோ பயமா இருக்கு ருத்ரா. ஆமா மம்மி, ஜோசியர் உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. அனிதா, கெட்ட நேரத்தை வாவான்னு நாம் என்ன விளக்கு வச்சு அழைக்கிறோம்? அதுவே வந்து பாதிப்பை ஏற்படுத்துறப்ப நாம என்ன செய்ய முடியும்? அது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓஹோ, ருத்ராமா உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியக்காரர் சொல்லிட்டு போயிட்டாரா? அந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கா? ஏன் அத்தை, இந்த ஜோசியம் சோழி உருட்டுறது இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? எனக்கு என்னமோ இதெல்லாம் வேஸ்ட்னு தோணுது. ருத்ராவோட இடத்துக்கு அனிதாவை கொண்டு வரலான்னு நாம ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இவன் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கான்? இந்த மாதிரி ஜோசியெல்லாம் பார்த்து மனசை போட்டு குழப்பிக்கிறதுக்கு பதிலா உட்காந்து தெளிவா அனலைஸ் பண்ணி இதெல்லாம் ஏன் வருது, எதுக்கு வருது, உங்க கையில சிப்பு வச்சது யாரு, அந்த ஆளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கலாம் அத்தை. ஆனா ஜோசியத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. சிவா சார், உங்க பேச்ச மறுத்து பேசுறேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஜாதகம் ஜோசியெல்லாம் பொய் இல்லைங்க சார். அது உண்மையா இருக்கிறதுனாலதான் ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாருமே அதை நம்புறாங்க. சொல்றது அப்படியே நடக்கவும் செய்யுது. அதனால அதை சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இந்த வேலைக்காரிய நமக்கு பிடிக்கலனாலும் ஆனா இவ இப்ப பேசுறது நமக்கு சாதகமா தான் இருக்கு. சக்தி, யாரோ கண்ணுக்கு தெரியாத எதிரியால அவனால வரப்போற ஆபத்தை ஜோசியத்துல எப்படி சொல்ல முடியும்? கண்ணுக்கு தெரியாத எதையும் ஒரு கண்டம் தான் சார். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல விளக்கேத்துறப்போ விளக்கு அணைஞ்சிருக்கு, வாசல்ல சாமி சிலை உடைஞ்சிருக்கு. இதெல்லாம் கெட்டதுக்கான அறிகுறி தான் சார். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேக்குறதுக்கு தானே ஜோசியம் பார்த்தப்ப தானே ருத்ராமாக்கு இப்படி ஆபத்து இருக்குன்னு சோழி கணிச்சு சொன்னாரு ஜோசியர். சார், இது ருத்ராமா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் சார். அதனால இதை கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். அது இல்ல சக்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா, சிவா, வேலைக்காரியா இருந்தாலும் ஜாதகத்துல அவளுக்கு இருக்கிற அறிவும் தெளிவும் உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. ஜோசியங்கிறது உண்மை. அதுல என்ன சொல்றாங்களோ அது அப்படியே நடக்கும். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? மம்மி, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அனிதா, அனிதா, என்ன சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? அழாத. இல்ல மம்மி, எனக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எனக்கு எதுவும் ஆகாது. நீ அழாம அமைதியா இரு. ருத்ரா, ஜோசியர் ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காருல, கொஞ்சம் நீதாம்மா எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து தேவையில்லாம அத்தை மனசை குழப்பிட்டு இருக்கீங்க. இல்ல சிவா, என்னை யாரும் குழப்பல. எல்லாரும் என் மேல இருக்கிற அக்கறையில தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க. நானும் ஜோசியர் சொல்லிட்டு போனதை முழுசா நம்புறேன். எனக்கே இப்பெல்லாம் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது, ஆங்ஸைட்டியும் அதிகமா இருக்கு. அதனால கொஞ்ச நாள் நிர்வாக பொறுப்புல இருந்து விலகி இருந்தா நல்லதுன்னு தோணுது. அத என்ன சொல்றீங்க? ஆமா சிவா, எனக்கு மென்டலா கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. அதனால உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா கொஞ்ச நாள் நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர் கிட்ட பேசி இந்த நிர்வாகத்தோட மொத்த பொறுப்பையும் அனிதா கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற சிவா? எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்க போது அத்தை? நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு அது சம்மதம் தான். கடவுளே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு அனிதாவுக்கு ருத்ராமாவுடைய நிர்வாக பொறுப்பை எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. என் பொண்ணு இப்ப முதலாளி ஆயிட்டா. கடவுளே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலையே. அனிதா,
இது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்த மொத்த பொறுப்பையும் நீ தான் பார்த்துட்டு இருக்க. அதுக்கு நீ தகுதியா இருப்பங்கிற நம்பிக்கையில தான் உன்கிட்ட நான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். நல்ல விதமா பாத்துக்க, சரியா? மம்மி கண்டிப்பா பாத்துப்பேன். ருத்ரா, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? என் மருமக நிர்வாக பொறுப்பை உன்னை விட சூப்பரா பாத்துப்பா. நீ வேணா பாரேன்.